ரத்தம். ரத்தம் என்றால் என்ன? நாம் ஏதாவது வேலை செய்யும் போது கையை வெட்டி கொண்டால் வரும் சிகப்பு நிற திரவம் தான் அது. ஒரு சராசரி மனிதனின் உடலில் 4 முதல் 6 லிட்டர் வரை ரத்தம் இருக்கும். ஆனால் ரத்தம் என்றால் என்ன? அது எங்கிருந்து வருகிறது? நம் உடல் உறுப்புகளில் இருக்கும் அணுக்களுக்கு சரி விகிதத்தில் உணவும் பிராணவாயு சென்றடையவும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றவும் ஒரு திரவ பொருள் அவசியம். ரத்தம் தான் அனைத்து அணுக்களுக்கு சென்று உணவை வழங்குவதுடன் கழிவுகளையும் வெளியேற்றுகிறது. பிராணவாயுவை சுமந்து செல்லும் ஆயிரக்கணக்கான சிகப்பணுக்களால் ரத்தம் சிகப்பாக தெரிகிறது. ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இருப்பதால் அவை நம் உடலை கிருமிகளின் தாக்கத்தில் இருந்து காக்கிறது. ஒரு சராசரி மனிதனின் உடலில் 5.7 லிட்டர் ரத்தம் இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தையின் உடலில் ஒரு கப்பளவே ரத்தம் இருக்கும். ரத்தம் ஒரு சில நிமிடங்களிலேயே திரவ நிலையிலிருந்து கெட்டியாக மாறும் வல்லமை கொண்டது. அதனால் நமக்கு காயம் பட்டாலும் ரத்தம் உடனே உறைந்து விடுகிறது. அந்த காயத்தை ஆற்ற பேண்டைட் ஒட்டுவது மிகவும் நல்லது. அதனால் அதன் மீது எந்த கிருமிகளும் தாக்காமல் இருக்கும். ரத்தத்தில் 4 வகை பிரிவுகள் உள்ளது. ஏ, ஓ, ஏபி, கடைசியாக பி. இந்த ரத்தத்தினுடைய உபயோகத்தை பார்க்கலாம். குழந்தைகளால் இரத்த தானம் செய்ய முடியாது. ஆனால் இளைஞர்கள் இரத்த தானம் செய்வதன் மூலம் பல உயிர்களை பாதுகாக்கலாம். பிராணவாயு நம் உடலில் இருக்கும் அணுக்களுக்கு உணவு போய் சேர உதவுகிறது. மூச்சு விடுவதை கொஞ்சம் நிறுத்திவிட்டால் நம் உயிர் பிரிந்துவிடும். மரங்கள் நம்மை சுற்றி இருக்கும் மாசுபடுத்தப்பட்ட காற்றை சுத்திகரிக்க பயன்படுகிறது. இலைகளின் மூலம் நமக்கு தேவையான பிராணவாயு கிடைக்கிறது.